ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நெத்திலி மீன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குன்னா நெத்திலி மீன் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2 கிலோ நெத்திலி மீன் நான் கழுகி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் மசாலா தடவி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே மசாலா என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா போட்டு தடவியாச்சு மீன் குழம்புக்கு. இனி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிஞ்சிட்டு குழம்பு செஞ்சுக்கலாம். அப்போ நல்லா மசாலா அதில் உப்பெல்லாம் நல்லா பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். மசாலா தடவி 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். மசாலா நல்லா பிடிச்சிருச்சு மீனில். இனி மீன் குழம்புக்கு தாளித்து விட்டுறலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், சின்ன வெங்காயத்தை ஒரு 100 கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுடலாம். பூண்டு ஒரு 6-7 பூண்டு போட்டுடலாம். அது கூடயே பூண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துட்டுலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூடயே தக்காளி போட்டுடலாம். நான் 3-4 தக்காளி நான் போடுறேன். தக்காளி போட்டுட்டு தக்காளி அது கூடயே வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வரணும், இந்த மாதிரி தக்காளி வதங்கணும். தக்காளி கூட வதங்கியாச்சு. அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், மல்லித்தூள் 4 ஸ்பூன் மல்லித்தூள். அடுப்பு ஸ்லோவிலே செய்யணும். 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டேன். மீன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா அடுப்பு ஸ்லோ வச்சுட்டே நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கிடுச்சு. இவன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சரில் அரைச்சிட்டு வரலாம். மசாலாவெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நீ மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தாளித்து விட்டுறலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போடுறேன். வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயத்தை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். 100 சின்ன வெங்காயத்தை பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். பொடியாக பூண்டு வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பொடிசாக, ஒரு 3 பச்சை மிளகா அதையும் போட்டுடலாம். ஸோ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதக்கணும், பொன்னிறமாக வதக்கணும் வெங்காயம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இது கூடயே மசாலா போட்டுடலாம். அரைச்சி வச்ச மசாலா இதில் போடணும். அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் போட்டாச்சு. இந்த எண்ணெயிலே நல்லா மசாலா நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மசாலா வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற மாதிரி மசாலா நல்லா மணமாக இருக்குது. வதங்கிடுச்சு பாருங்க. நீங்கள் மிக்சர் ஜாரில் அதே
மிக்சர் ஜாரில் மசாலா இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி போட்டு அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வந்து கரைச்சி ஊற்றிடலாம். அதில் இப்போ பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி வந்து கரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதில் ஊற்றிடலாம். இதையும் ஊற்றி நல்லா தண்ணி எவ்வளோ வேணும், சாறு எவ்வளோ வேணும்னு அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுறேன். நான் கட்டி எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து மசாலா வந்து நம்ம மீனில் வந்து கலக்கி வச்சுருக்கிறோம், அதனால் பார்த்து தான் போடணும். அரை ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் உப்பு கொஞ்சம் போடுறேன், கம்மியாக இருக்கிறனால நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா 2 கொதி வரட்டும். 2 கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 கொதி வர வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். 2 கொதி வந்ததுக்கப்புறம் மீன் மசாலா பரட்டி வச்சுருக்கிற மீனை குழம்புல போட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. 2 கொதி நல்லா வந்துருச்சு. மசாலா தடவி வச்சுருக்கிற மீனை வந்து குழம்புல போட்டுடலாம். அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ குழம்புல மீன் போட்டுடலாம். எல்லாம் மீன் போட்டு இப்போ அடுப்பு ஸ்லோலையே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். மூடி போட்டு மெல்லமாக தான் இளக்கணும். ரொம்ப இளக்குனாங்கன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ அடுப்பில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மீன் வந்து நல்லா வெந்திருக்கும் பாருங்க. மெல்லமாக இப்படி இலக்கி பார்த்தா போதும், இல்லைன்னா மீன் எல்லாமே உடஞ்சி போயிடும் பாருங்க. மீன் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு குழம்பு பாருங்க. அவ்வளோதான், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நெத்திலி மீன் குழம்பு பாருங்க ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்குது பாருங்க. சூப்பராக வந்திருக்குது பாருங்க. நல்லா கட்டியாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.